அனைவருக்கும் வணக்கம். பிணவரை மேக்ஸிமம் உங்கள் எல்லாத்துக்கும் பிணவரைனா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இல்லைனாலும் லைட்டாக சொல்லிடுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்சிடெண்ட் ஆனவங்க, இந்த மாதிரி சூசைட் பண்ணவங்க, அந்த மாதிரி நிறைய பிணங்களை வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து கீழே ஒரு ரூம் மாதிரி வச்சு அந்த இடத்துல வந்து அந்த பிணங்கள்லாம் வந்து எல்லோரும் வைப்பாங்க. அங்கேருந்து தான் அட்டாப்சி பண்ணுற இடத்துக்கு போவோம். அங்கேருந்து அட்டாப்சி பண்ணி அந்த மாதிரி வரும். ஸோ இந்த பிணவரையிலையுமே வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. ஏன்னா எல்லா இடத்துலையுமே நம்ம மனுஷங்க வேலை பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி பிணவரைகளில் வேலை பார்க்குற ஆட்களுக்கெல்லாம் தனியாகவே ஒரு ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கணுங்க. ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், நம்மளே நிறைய அமானுஷ பயங்கரமான சம்பவங்கள்லாம் போட்டிருக்கோம். அவங்க ஒவ்வொரு நாளும் பிணங்கள் கூட இருக்கும்போது அவங்களுக்கு எந்த லெவலில் மன தைரியம் அப்படிங்கிறது தேவைப்படும்னு யோசிச்சு பாருங்க. ஏன்டா இதெல்லாம் சொல்கிற அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இன்னைக்கு நம்மளுடைய சப்ஸ்கிரைபரோட சொந்தக்காரர் பிணவரையில் அவர் பண்ண சின்ன தப்புனால அவர் குடும்பமே எப்படி ஒரு அமானுஷ பயங்கரத்தில் பாதிச்சிச்சு அப்படிங்கிறது தான் விலாவரியாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் என்னோட மூஞ்ச முதல் டைம் பார்க்குறீங்கன்னா, என்னுடைய பேர் வந்து ஹரிஷ். உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். மறக்காமல் நம்ம சேனலில் இதே மாதிரி நிறைய அமானுஷ உண்மை சம்பவங்கள் போட்டிருக்கோம். எல்லாத்தையும் போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை நம்மளுக்கு தெரிவிங்க. ஓகேவா? ஸோ இன்றைக்கான ஷவுட் அவுட் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாரும் தாங்க. ரொம்பவுமே ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டே வரீங்க. இதே மாதிரி ஆதரவு மென்மேலும் வளர்ந்து கொண்டே போகணும்னு சொல்லிட்டு நானும் எதிர்பார்க்குறேன். ஸோ இதுக்கப்புறம் உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு டாஸ்க்குங்க. எந்த ஊர்லேருந்து எந்த டைமில் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நிறைய பேர் மிட் நைட்டில், அதிகாலை 3 மணியில் இல்லை 2 மணிலெல்லாம் பார்க்குறீங்க. உங்களுக்குலாம் தனி தில்லு வேணும்ப்பா, உண்மையை சொல்ல போனால். ஸோ இப்போ வாங்க, அது என்ன அந்த உண்மை சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். இது வந்து எங்கே நடக்குதுன்னா, தாராபுரம்னு சொல்லிட்டு ஒரு ஊர் உண்டுங்க. அந்த ஊருக்கிட்ட உள்ள ஒரு ஹாஸ்பிட்டலில் நடந்த சம்பவம் தான். இந்த சம்பவத்தை நம்மள்ட்ட யார் தெரிவித்ததுன்னு பார்த்தீங்கன்னா, சுரேஷுங்கிற ஒருத்தர் தாங்க. அவர் வந்து குவைத்தில் வந்து வேலை பார்க்குறாரு. இது எப்படா குவைத்தில் உள்ளவர் உனக்கு தெரியும்னு யோசிக்காதீங்க. நான் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் சொன்ன மாதிரி தான் நிறைய பேர் வெளிநாட்டிலேருந்து நம்ம வீடியோவை பார்க்குறீங்க. பாருங்களேன், மெனக்கிட்டு குடும்பம் பிள்ளை குட்டிகள்லாம் விட்டுட்டு, அப்பா அம்மா விட்டுட்டு கஷ்டப்பட்டு வெளிநாட்டில் போய் வேலை பார்த்து தன்னுடைய குடும்பத்தை எப்படியாவது முன்னேற்றணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வெளிநாட்டிலேருந்து யார் பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து ரொம்பவுமே நன்றிங்க. உங்களுக்குலாம் தனியாக ஒரு சல்யூட்டே கொடுத்துடணும். உங்களுக்குலாம் அந்த மாதிரி நீங்கள் குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. ஸோ யார் யாரெல்லாம் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. அப்படி குவைத்தில் வேலை பார்க்குற சுரேஷுங்கிற ஒரு சப்ஸ்கிரைபர் அவருடைய பெரியப்பாவுக்கு நடந்த உண்மை சம்பவத்தை தாங்க நம்மள்ட்ட வந்து சொன்னார். இது வந்து பார்த்தீங்கன்னா 2020 காலகட்டத்தில் நடந்திருக்குங்க. ஸோ இப்போ என்ன ஏதுன்னு விலாவரியாக பார்க்கலாம். இப்போ சுரேஷ் நம்ம சப்ஸ்கிரைபர் இருக்கார் தெரியுமா, அவருடைய பெரியப்பா பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுப்பையாங்க. அந்த சுப்பையாங்கிறவர் வந்து அரசு மருத்துவமனையில் பிணவரை ஊழியராக வேலை பார்த்துட்டு இருக்காருங்க. அவருடைய லைஃப்னு பார்த்தீங்கன்னா சுற்றி புணங்களுக்குள்ளேயே தாங்க இருக்குமா. அவருடைய பெரியப்பாவோட கேரக்டரே கொஞ்சம் வினோதமான கேரக்டர் தாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து எனி டைம் புணங்களுக்குள்ளேயே தான் கிடப்பாராம். எப்படின்னா டெய்லி பாடி வருமா. இவரை பொறுத்தளவு இறந்தவங்க எல்லாருமே ஒரு பாடி தானே. அவங்களுடைய தொழிலை பொறுத்தளவு அவர் பாட்டுக்கு புணம் வந்துக்கிட்டே இருக்குமா. இவர் பாட்டுக்கு தள்ளி தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருப்பாராம். என்னைக்காவது பெரியப்பாவை பார்க்க போனால் கூட இவர் அது கிட்ட கூட போக மாட்டாராம். ஏன்னா இவருக்கு அவ்வளோ பயம் உண்டா. ஐயோ இது இப்படி புணங்களாக இருக்குது, ஏதாவது நம்மளுக்கு ஆயிடக்கூடாதுன்னு. ஆனால் அவர் அதுலேயே இருந்து அதிலேயே எல்லாம் பண்ணுவாராங்க. நிறைய குடிப்பாராங்க. ஏன்னா இந்த மாதிரி வேலை பார்க்குறாரு பார்த்தீங்களா. ஸோ அதனால் அவர் வந்து குடிப்பாராங்க. குடிப்பழக்கம் வந்து கொஞ்சமே உண்டாம். இது போக என்னென்னா அன்டைம்லலாம் இவருக்கு வந்து ஃபோன் வருவாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆகிட்டு அந்த பணம் வருது அப்படின்னு சொல்லும்போது இவர் விறுவிறுன்னு போவாராம். அந்த அரசு மருத்துவமனைக்கு கிட்ட தான் இவருடைய வீடு வந்து இருக்குங்க. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு நாள் இவங்களுக்கு ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் வந்திருக்குங்க. அதாவது என்னென்னா, இந்த சுரேஷ் இருக்கார் தெரியுமா, அவருடைய வீட்டோட ஃபங்க்ஷன் ஒன்று வந்திருக்கு. அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து இவங்க பெரியப்பா வந்து வந்திருக்காருங்க. இவங்க பெரியப்பா வரும்போதும் எல்லாரும் என்னதான் இவர் அரசு மருத்துவமனையிலே வேலை பார்த்தாலும் இவரை வந்து கொஞ்சம் ஏளனமாக தாங்க பார்ப்பாங்களாம். இவன் பணத்து கூட வேலை பார்க்குறான் அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்பவுமே ஏளனமாக தான் பார்ப்பாங்களாம். இதனாலேயே அவங்களுடைய பெரியப்பாவுக்கும் பெரியம்மாவுக்கும் அடிக்கடி சண்டை வருவாங்க. வேறு எவ்வளவோ வேலை இருக்குது, இந்த வேலையை விட்டுருங்க, இந்த வேலையை விட்டுருங்காரு. ஆனால் இவர் வந்து பல வருஷமாக இந்த ஒர்க்கில் சர்வீஸ் இருக்கனால இவர் இந்த ஒர்க்கை விட்டு வேறு ஒர்க்குக்கும் இவருக்கு போக மைண்டே இல்லைங்க. இந்த ஒர்க் அவருக்கு வந்து ஏதோ பிடிச்ச வேலைன்னு சொல்லுவாங்க தெரியுமா. டே இதெல்லாமாடா பிடிக்கும் அப்படின்னு தான் எனக்கு இருந்துச்சு. பிடிச்ச வேலை மாதிரி இதை வந்து பண்ணுவாராம். இதனாலேயே அவங்க வீட்டில் பயங்கரமாக சண்டை வருவாங்க. இவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகி பல வருஷம் ஆகியும் இன்ன வரைக்கும் குழந்தைகள் எதுவும் கிடையாதான். ஸோ இதனால் என்ன ஆகும்னா, அடிக்கடி பெரியப்பாக்கும் பெரியம்மாவுக்கும் வந்து சண்டை நடக்குமா, இந்த வேலையை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு. ஆனாலும் அவங்க பெரியப்பா ஆகிய அந்த சுப்பையா வந்து கேட்கவே மாட்டாராம். ஸோ இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் இதே மாதிரி தான் நைட்டு ஒரு ஃபோன் வருதுங்க. அந்த ஃபோனில் என்னென்னா, இந்த மாதிரி சுப்பையா ஒரு பாடி ஒன்று வருது, ஆக்சிடென்ட் கேஸு, ஒரு 3 பேர் ஸ்பாட் அவுட்டு, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துரு அப்படிங்காங்க. ஸோ அப்போ நைட்டோட நைட்டாக அட்டாப்சி பண்ணோம். அதனால் சுப்பையா வந்து உடனே வாராருங்க. ஒரு நைட்டு 2 மணி போல் இருக்கும். அப்போ அந்த பாடி வந்துட்டு உடனே டாக்டர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நான் வந்து காலையில் 6 மணி போல் வாரேன். ஸோ
ஸோ அது வரைக்கும் பாடி அங்கே இருக்கட்டும், ஸோ டயத்தில் என்னால் வர முடியாது, காலைல 6 மணிக்கு வந்து நம்ம அட்டாப்சி ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் வந்து என்னாச்சு 3 மணிக்கே வந்துட்டார். அப்போ அந்த 3 பாடியும் வந்துட்டு யாரெல்லான்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப்புள்ஸுங்க, அதாவது ஒரு கணவன் மனைவி, அது போக அந்த கணவனுடைய தம்பி, இவங்க 3 பேரும் காரில் போயிட்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட் ஆகி ஸ்பாட் அவுட் ஆகிட்டாங்களா. இவங்க 3 பேரோட பாடியும் தான் அங்கே வந்திருக்குங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, போலீஸ்காரங்க வந்து எப்போவுமே பாடியை வந்து ஃபுல் கிளியர் பண்ணிடுவாங்க. அவங்கள்ட்ட உள்ள ப்ராடக்ட்டு எல்லாத்தையும் எடுத்துருவாங்க, ஃபோனு பர்ஸுலாம் இருந்துச்சுன்னா எல்லாத்தையுமே எடுத்துருவாங்க. இப்படி தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி எல்லா ப்ராப்பர்ட்டியும் அவங்களுக்குள்ளது எடுத்தனால இவங்க இந்த அட்டாப்சி பண்ணும்போது எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியுமே அவங்க போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னென்னா, அந்த பாடி வந்ததுக்கப்புறம் அந்த பாடிக்கு வந்து ட்ரெஸ்ஸை மாற்றி விடுவாங்க. அதாவது என்னென்னா, அவங்க ஆல்ரெடி இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வேறு ஒரு ட்ரெஸ் வந்து இதை மாதிரி போடுவாங்க. அப்படி போடும்போது தான் சுப்பையா கண்ணில் ஒரு விஷயம் மாட்டுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அவர் தம்பி இருக்கார் தெரியுமா, அந்த இறந்தவர், அவருக்கு வந்து மாற்றுறாரு, ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட கணவருக்கு வந்து மாற்றுறாரு, ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு வந்து மாற்றுறாருங்க. மாற்றும் போது தான் தெரியுது, இந்த இடுப்புக்கிட்ட இந்த பொண்ணுங்க வந்து இடுப்பில் வந்து ஒரு கொலுசு மாதிரி, அது அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் எனக்கு தெரியலை, சுரேஷுக்குமே தெரியலை. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியோட பேர் என்னன்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இடுப்பு கிட்ட ஒன்று வந்து கெட்டியிருப்பாங்கல்லாங்க, அது வந்து தங்கத்தில் அந்த பொண்ணு வந்து கெட்டியிருக்கு. இது யாருமே கவனிக்கலை. என்னது போலீஸ்காரங்க எல்லாருமே வந்து நகையெல்லாம் கழுத்தில் உள்ளது, காலில் கொலுசு எல்லாத்தையும் எடுத்தாங்களே தவிர இதை வந்து அவங்க கவனிக்கவே இல்லை. இவர் வந்து அந்த ட்ரெஸ் மாற்றும் போது அந்த விஷயத்தை கவனிச்சிட்டாரு. கவனித்த உடனே அதை எடுத்து தன்னுடைய பாக்கெட்டில் போட்டு வச்சுக்கிட்டாருங்க. ஆனால் இது எவ்வளோ பெரிய ஒரு விளைவாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்போ யோசிக்கவே இல்லைங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் அந்த பொருளை எடுத்துட்டார்ல, அவருக்கு வந்து அந்த பயமே கிடையாதுல்ல, இது இந்த பொருள் யார் வந்து கேட்க போகிறா அப்படி இப்படின்னு தானே யோசிப்பார். அவருக்கு அந்த பயமே இல்லாதனால ஆல்ரெடி குடிச்சு வேற இருப்பார். நான் சொன்னேன் தெரியுமா, ஆளுக்கு குடிக்கிற பழக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ குடிச்சு வேற இருக்கிறதுனால அந்த பொருள் எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டாருங்க. அது ஒரு தங்கம் தான் வரும் போல், அது எத்தனை பவுன்லாம் வரும்னு தெரில, தங்கம் தான். ஸோ என்ன பண்ணிட்டாரு, அவர் எடுத்து வச்சுக்கிட்டாரு. வச்சுக்கிட்டோட்டி என்ன ஆகிட்டு, காலைல 6 மணி போல் டாக்டர் வந்துட்டாங்க. டாக்டர் வந்து அட்டாப்சி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணோட உடம்புக்கு பதிலாக அந்த 2 உடம்பையுமே அட்டாப்சி பண்ணிட்டாங்க. இந்த பொண்ணுடைய உடம்பை அட்டாப்சி பண்ணி இவங்க ஃபேமிலிக்கு வந்து பாடியை ஒப்படைக்கணும். ஆனால் அந்த ஃபேமிலியிலேருந்து யாருமே வரலங்க. ஸோ அந்த 2 பாடியை வந்து அட்டாப்சி பண்ணதுக்கே லேட் ஆகிட்டா, இன்னமும் அந்த ஃபேமிலியிலேருந்து யாரும் வரலன்னு ஒட்டி அப்போ பொறுமையாக பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு டாக்டர் இன்னொரு வேலைக்கு இறங்கிட்டாருங்க. என்னென்னா, இன்னொரு டைமில் இன்னொரு பாடி ஏதோ வந்திருக்கு போல், அந்த பொண்ணோட பாடியை மட்டும் எதுவுமே பண்ணாமல் டக்குன்னு வந்து இன்னொரு பாடியை வந்து அட்டாப்சி பண்ணணும்னு போயிட்டார். ஏன்னா ஃபேமிலியிலேருந்து வந்தாங்கன்னா பாடியை கேட்டு பிரச்சனை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு சீக்கிரம் கொடுப்பாங்க. பட் என்ன தான் இவங்க போலீஸ்காரங்க தேடினாலும் வச்சாலும் இவங்களுடைய ஃபேமிலி யாருமே வரலையாம். ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறாருங்க. வீட்டுக்கு போயிட்டு அவர் மனைவி கிட்ட வந்து இந்த பொருளை வந்து காட்டுறாரு. என்னன்னு சொல்லி காட்டுறாருன்னா, இந்த மாதிரி அவர் வந்து உண்மையவே சொல்லிட்டாருங்க, இந்த மாதிரி பணத்துக்கிட்ட இருந்துச்சு நான் எடுத்துட்டேன்னு நோட்டி. அவங்க மனைவி பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காயா, ஒரு பணத்துக்கிட்ட இருந்து எடுக்க, நாளை பின்ன ஏதாவது பிரச்சனை வந்துட்டுனா என்னையா பண்ணுவேன், யார் வந்து கம்ப்ளைண்ட்டாக கொடுக்க போகிறா, பாடி வந்துச்சு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருவேன்னு நோட்டி. அந்த பிரச்சனை இல்லையா, அம்மானு விஷயமா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நீ என்னையா பண்ணுவோம், இப்போ தான் இறந்துருக்காங்க, அவங்கள்ட்ட இருந்து ஏதாவது பொருள் எடுக்கலாமா, அதெல்லாம் தப்பு இல்லையா வைக்கலையான்னு நோட்டி. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆன்மீகத்துக்கு மேலே அமானுஷத்துக்கு மேலே பெரிய லெவலில் நம்பிக்கை உண்டு அந்த சுப்பையாவோடைய மனைவிக்கு. பட் சுப்பையாவுக்கு வந்து எதுவுமே கிடையாது பார்த்தீங்களா, எது மேலேயும் நம்பிக்கையே கிடையாது. ஏன்னா அவர் பணத்துக்குள்ளேயே தான் டெய்லி இருக்கார். ஸோ அவருக்கு வந்து அந்த பேய் பயம் எதுவுமே கிடையாது. ஸோ என்ன பண்ணுறாரு, இவர் வந்து அவர் மனைவி கிட்ட வச்சுக்கன்னா வச்சுக்க, இல்லைன்னா நான் போய் விற்றுட்டு காசு வாங்கிட்டு வந்துடுறேன், வந்துட்டு என்ன உண்டோ பார்த்துக்கலான்னு நோட்டி, இதை விற்றுட்டு ₹1 என்கிட்ட கொண்டு வந்துடாத, தயவு செஞ்சு இந்த வீட்டு பக்கமே வந்துடாத, இதை விற்றுட்டு பண்ணுறேன் வைக்கேன்னு சொன்னால். அப்புறம் வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒய்ஃப் வந்து ரொம்பவுமே சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு, சரி இப்போதைக்கு விற்க வேண்டாம், ஆனால் வச்சுப்போம், இவன் மனசை எப்படியாவது மாற்றி திரும்ப அதுக்கப்புறம் இது பண்ணிப்போன்னு சொல்லிட்டு வச்சிருக்காருங்க. வச்சுக்கிட்டே என்ன பண்ணுறாரு, திரும்பி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. அவருக்கு வேலை அங்கே தானே. போகும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இரவு ஒரு 12:30 1 மணி இருக்குங்க. 1 மணி இருக்கும்போது ஹாஸ்பிட்டலில் யாருமே இல்லை. எல்லாருமே வந்து மேல் தளத்தில் இருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில், அதாவது கீழே ஒரு ரூம் மாதிரி இருக்கும், அங்கே தான் வந்து அட்டாப்சி பண்ணுவாங்களாம். ஸோ அங்கே தான் பணங்கள்லாம் இருக்கும் தெரியுமா. அதனால இவர் அங்கேயே இருக்காருங்க. அவர் பாட்டுக்கு இருந்துட்டு குடிச்சிக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்காருங்க. ஆனால் என்றைக்கும் இல்லாமல் புதுசாக அந்த இடம் வந்து ஒரு மாதிரி இருக்குங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே வந்து ஒரு நார்மலாக தான் அந்த ரூம் இருக்கும். ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து ரொம்பவுமே வினோதமாக இருந்துச்சாங்க. என்னென்னா, அக்கம் பக்கத்தில் இருந்து அடிக்கடி ஏதோ சவுண்டு வர்ற மாதிரி இருந்துச்சான். ஆனால் வந்து இவருக்கு பயமே கிடையாது பார்த்தீங்களா சுப்பையாக. அதனால் அவர் அசால்ட்டாக இருக்காருங்க. இதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து கரண்ட் போயிட்டுங்க. கரண்ட் போனவட்டி என்னது, ஹாஸ்பிட்டலில் ஜென்ரேட்டர் உண்டு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தானே. ஸோ ஜென்ரேட்டரையும் போட்டாங்க. ஆனால் இந்த பிணவரை ரூமில் மட்டும் கரண்ட் வரவே இல்லைங்க. என்னன்னு பார்த்தா அந்த பீஸில் ஏதோ ஒன்று போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போ எலக்ட்ரிஷியன் வந்து பார்க்கணும், மணி 12:30 இந்த டயத்தில் யார் வருவா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, மேலே உள்ளவங்க வந்து என்ன இந்த மாதிரி கரண்ட் இல்லை, நீங்கள் மேலே வந்துருங்க அப்படின்ட்டு இருக்காங்க. ஆனால் சுப்பையாக இருந்துட்டு இல்லை எனக்கெல்லாம் பிரச்சனை இல்லை, நான் இருந்துப்பேன்னு சொல்லிட்டு அவர் தனியாகவே அந்த புணங்களுக்கு மத்தியில் லைட்டு கூட இல்லாமல் இருக்காருங்க. யோசிச்சு பாருங்களா, அந்த லெவலுக்கு அவர் பயமே இல்லாமல் அவ்வளோ அசால்ட்டாக இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக சத்தங்கள் வந்து அதிகமாக கேட்குதுங்க. என்ன மாதிரி சத்தம்னா, இந்த பூச்சிகள்லாம் கீச்சு 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 நைட்டு சவுண்டு போடும் தெரியுமா. ஏன்னா இப்போ நார்மலாக இருக்கும்போது கரண்ட் இருக்கும், அது போக ஒன்றும் தெரியாது, ஃபேன்லாம் ஓடும்போது ஒன்றும் தெரியாது. இப்போது கும் இருட்டு ப்ளஸ் ஒரு சவுண்டு கூட இல்லாதனால பூச்சிலாம் கிச்சு கிச்சின்னு சவுண்டு போடுறது ரொம்ப ஒரு மாதிரி கேட்க ஆரம்பிச்சிருக்கு. இவருக்கு இரிட்டேட் ஆகிருக்கு. உடனே என்ன பண்ணுறாரு தெரியுமா, டக்குன்னு எந்திக்கிறாரு. எந்திரிச்சு போயிட்டு மேலே போகலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. என்ன பண்ணுறாரு, வெளியே வராரு. வெளியே வந்து பீடி குடிக்காருங்க. இவருக்கு வந்து பீடி குடிக்கிற பழக்கம் உண்டு. ஸோ என்ன பண்ணுறாரு, பீடி குடிக்காரு. பீடி குடிச்சிட்டு திரும்பியும் உள்ளே வராருங்க. உள்ளே வரும்போது ஏதோ ஒரு பயங்கரமான சவுண்டு, ஏதோ ஒன்று கீழே விழுந்த மாதிரி சவுண்டு கேட்குதுங்க. என்னடா கீழே விழுந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் விறுவிறுன்னு கிட்ட போகிறாரு. கிட்ட போனாட்டு என்ன பண்ணுறாரு, இவர் ஃபோனில் ஃப்ளாஷ் லைட் அடித்து பார்க்குறாரு. பார்த்தா இந்த ஸ்ட்ரெச்சர் மாதிரி வச்சுருப்பாங்க தெரியுமா, அந்த இடத்துல தான் அந்த பொண்ணோட பாடி இருந்திருக்கு. அதாவது எல்லாரும் வந்து ஒரு ஐஸ் பாக்ஸ் மாதிரி தான் வச்சுருப்பாங்க. இந்த பொண்ணோட பாடி ஏன் வெளியே இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்ததாக இவங்கள தான் அட்டாப்சி பண்ணணும்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்களா, அதனால் அந்த பாடி அங்கேயே இருந்துச்சாங்க. ஸோ என்ன ஆச்சுக்கு, அந்த பாடி வந்து கீழே விழுந்து கிடக்குங்க. கீழே விழுந்து குப்புற அப்படி எப்படின்னா பாடி இப்படி இருக்குது, மூஞ்ச பக்காப்பில் இருக்குது. திரும்பி கீழே விழுந்துச்சுன்னா என்ன, மூஞ்சி வந்து தரையில் இருக்கும், பேக் சைடு வந்து மேலே பார்த்த மாதிரி இருக்குது. இவர் டக்குன்னு ஃப்ளாஷ் லைட் அடித்து பார்க்குறாரு. பார்த்தா பாடி கீழே விழுந்து கிடக்கு. இப்போது ஒரு மனுஷன் தூக்கத்துலேருந்து கீழே விழுந்தால் அது வேற, ஒரு போனம் கீழே விழுந்துச்சுன்னா எப்படி இருக்கும். இவருக்கு வந்து அந்த இடத்துலையே பயமானது லைட்டாக ஸ்டார்ட் ஆகுது. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, இவருக்கு ஒன்றுமே ஓடலை. என்னடா இது பாடி இப்படி கிடக்குன்னு சொல்லிட்டு இவர் வந்து என்ன நினச்சிட்டாருன்னா, இவர் ஆல்ரெடி போதையில் தானே இருக்கார், பூனை ஏதோ தட்டி விட்டுருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டாரு. ஆனால் இவருக்கே தெரியும், நம்ம மனசை நம்மளே வந்து தேத்திக்கிறோம், இப்போ பூனை தான் வந்திருக்கும், ஏதாவது பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு பாடி கீழே வந்திருக்குன்னா எப்படி யோசிச்சு பாருங்கள். இப்போ என்ன பண்ணுறாருன்னா, அந்த பாடியை தூக்கி திரும்ப மேலே வச்சுருவோன்னு சொல்லிட்டு திரும்ப தூக்குறாங்க. அந்த பொண்ணோட கண் அப்படி ஓப்பனில் இருக்காங்க. ஏன்னா இவருக்கு அள்ளு விட்டு போச்சு. ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்கள், ஒரு பொணங்கிறது எப்படி இருக்கும், கண்ணெல்லாம் மூடி வாயெல்லாம் மூடி இறுக்கி கெட்டி அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த பாடியோட கண் அப்படியே திறந்து இவரை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதை பார்த்து அடுத்த செகண்ட் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. சுப்பையாக்கு நட்டு நடுங்கி போயிட்டு டக்குன்னு ஒரு 10 அடி பின்னாடி ஜம்ப் ஆகுறாங்க. இவருக்கு என்ன பண்ணனே தெரியலையா, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன தெரியுமா பண்ணுறாரு, இவருக்கு என்ன இருந்தாலும் வந்து பயத்தை தாண்டி கொஞ்சம் தைரியம் வந்து அதிகமாகவே உண்டுல்ல. ஸோ என்ன பண்ணுறாரு, திரும்ப கிட்ட போகிறாரு. கிட்ட போயிட்டு அந்த பாடியோட கண்ணை மூடுறாரு. கண்ணை மூடி தூக்கிட்டு வந்து இதில் வைக்கிறாருங்க. எதில், அந்த மேலே உள்ள ஸ்ட்ரெச்சரில் வைக்கிறாருங்க. வச்சதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அன்றைக்கி நைட்டு வந்து இங்கேருந்து தான் அவர் கடந்தாகணும், வேறு மேலேயும் போக முடியாது. ஏன்னா குடிச்சிருக்காரு, அது போக பீடியெல்லாம் அடிக்காரு பார்த்தீங்களா. ஸோ மேலே போனால் அங்கே உள்ளவங்க வந்து தப்பாக நினச்சிடுவாங்க, இவர் போதையை போட்டு ஹாஸ்பிட்டலில் சுற்றிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு. ஸோ இவரால் இப்போ மேலேயும் போக முடியாது. என்ன பண்ணுறாரு, அப்படியே அங்கேயும் இருக்காருங்க. ரொம்பவுமே பயங்கரமான சத்தங்களானது கேட்டுக்கிட்டே இருக்குது. எந்த மாதிரி சவுண்டுனா, கொலுசு சவுண்டுலாம் கேட்க ஆரம்பிச்சுட்டுங்க. இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. இவருக்கு ஒரு கட்டத்தில் வந்து எங்கேயாவது பேரலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஆனால் இவருக்கு நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தைரியம் உண்டு பார்த்தீங்களா, அப்படியே அமைதியாகவே இருக்காருங்க. திடீர்னு பார்த்தா ஒரு ஓரமாக ஒரு இடத்துல இருந்து யாரோ இவரை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குங்க. இவருக்கு அள்ளு விட்டு போச்சு. அதே பிணவரைக்குள்ளே தான் நடக்குது இது இவ்வளோ விஷயமும். இவர் என்ன பண்ணுறாரு, ஃப்ளாஷ் லைட் அடித்து அந்த இடத்துக்கிட்ட பார்க்குறாரு. டக்குன்னு அந்த இடத்துல அந்த உருவம் இல்லையாங்க. டக்குன்னு இவர் என்ன பண்ணுறாரு, இவரால் வந்து என்ன பண்ணுறதுனே யோசிக்க முடியல. ஏன்னா இது வரைக்கும் இவர் எக்ஸ்பீரியன்ஸில், ஏன்னா இவர் பல வருஷமாக பிணவரையில் வேலை பார்க்குறாரு. இது வரைக்கும் இவருக்கு நடக்காத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த வாட்டி அவருக்கு நடந்திருக்கு. ஸோ இவருக்கு வந்து ஐயோ என்னடா இது, நமக்கு வந்த நேரம் என்ன பண்ணனே தெரில அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காருங்க. இருந்தோட்டி என்ன பண்ணுறாரு, எப்படியாவது கொஞ்ச நேரம் கடந்தோட்டி நம்ம இங்கேருந்து எஸ் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாருங்க. முடிவு பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, அதே இடத்துல இருக்காரு. ஒரு பொண்ணுடைய குரல் கேட்குதுங்க. எப்படின்னா, உன்னை நான் சும்மா விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி யாரோ ஒரு ஆள் வந்து முணங்குற மாதிரி, அதுவும் ஒரு பொண்ணு குரலில் முணங்குற மாதிரி இவர் கேட்டிருக்கு. இவர் வந்து அப்படியே அசந்தாப்பில் உட்காந்துருக்காருங்க. இவர் காதில் வந்து அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இவர் டக்குன்னு எந்திச்சு பார்க்குறாரு. ஏதோ ஒரு உருவம் இவரை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருந்திருக்க மாதிரி இருக்குங்க. இவருக்கு என்ன ஆகிட்டு, பயம் தாங்க முடியாமல் என்ன பண்ணுறாரு, விறுவிறுன்னு சொல்லிட்டு எங்கேயாவது பேரலான்னு சொல்லிட்டு வெளியே கிளம்புறாருங்க. கரெக்டாக என்ன ஆகுது, அந்த டைம் பார்த்து டாக்டர் வந்து வந்துட்டார் ஹாஸ்பிட்டலுக்கு. அப்போ என்ன ஆகிட்டுனா, இவர் டாக்டர் வந்துட்டு ஓகே டாக்டர் வந்துட்டாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு நம்பிக்கை வந்துட்டு. என்னன்னா, அந்த டாக்டர் தான் அட்டாப்சி பண்ண போகிறாங்க.
இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த பிணவறைக்குள்ளே போகிறாங்க. பிணவறைக்குள்ளே போனவாட்டி இந்த மாதிரி லைட் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அங்கே வந்து ஃபுல்லாகவே கரண்ட் போயிட்டு பார்த்தீங்களா. ஆனால் இப்போ டாக்டர் வந்துட்டாங்க, ஒர்க் பண்ணணும், எப்படியாவது நமக்கு வந்து லைட்டு தேவைப்படும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஆள்லாம் கூப்பிட்டு வந்து எப்படியோ சரி பண்ணிட்டாங்களான்னாங்க நைட்டோட நைட்டாக. ஏன்னா இவர் மட்டும் இருக்கிறனால ஆள் அப்போ கூப்பிடல. இப்போ டாக்டரே வந்துட்டாங்க, டாக்டர் வந்துட்டா என்ன ஆகும், அதுவும் கவர்மெண்ட் சர்வெண்ட்டு. ஸோ இதனால் கண்டிப்பாக ஆள் வேணும்னு சொல்லிட்டு நைட்டோட நைட்டாக ரெடி பண்ணி அந்த ஃபியூஸையும் மாற்றிட்டாங்க. ஃபியூஸையும் மாற்றினதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, டாக்டர் உள்ளே போகிறாங்க, இவர் நிற்காரு. அப்போ அந்த டாக்டரு, ஐயோ சுப்பையா உனக்கு அறிவே இல்லையாயா அப்படின்னு கேட்டாராங்க. இவருக்கு என்னாச்சு ஒன்றுமே புரியல. என்னாச்சு சார், ஏன் இப்படி சொல்கிறீங்கன்னு ஒரு போனால் இப்படி கிடைக்க அதை கண்ணை மூடணும்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சுப்பையாவுக்கு கண்ணை மூடணுமா, என்னடா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஷாக்கு. உடனே என்ன சாருன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. உள்ளே போய் பார்த்தா அந்த ஆக்சிடென்ட் ஆனதில் ஒரு பொண்ணோட பாடி இருந்துச்சுன்னு சொன்னேன் பாருங்க. இவர் கூட அந்த இடுப்பில் கெட்டியிருந்ததை எடுத்து பாக்கெட்டில் வச்சாரு பாருங்க. அந்த பொண்ணோட பாடி திரும்பியும் கண்ணை திறந்துருக்குங்க. ஏன்னா இவர் ஆல்ரெடி குப்பரை உளுந்து கண்ணை மூடி தான் திரும்ப வச்சார். இவருக்கு நல்ல ஞாபகம் இருக்குங்க கண்ணை மூடினது. ஆனால் இப்போ அந்த பாடி கண்ணை திறந்துருக்குங்க. சரி, அந்த பாடி குப்பரை விழுந்துச்சு, காரணம் என்ன, இவரே நினச்சிக்கிட்டாரு பூனை தான் தள்ளி விட்டுட்டுன்னு சொல்லிட்டு. எந்த பூனையாவது பாடியை தள்ள முடியுமா, சரி அப்படின்னு நினச்சிக்கிட்டாரு. கீழே விழும்போது அப்படி கீழே அப்படி தரை முட்டும் போது கண்ணு திறந்துருக்கும்னு நினச்சிக்கிட்டாரு. சரி, இவரே தூக்கி வச்சு கண்ணை மூடினாரு. இப்போ மூடின கண்ணு எப்படி திறக்குங்க? ஒரு தூங்குறவரோ இல்லை ஒரு மயக்கத்தில் இருந்தவரோன்னா பரவாயில்ல, ஒரு பொணங்க, இத்தனைக்கும் ஒரு இறந்து ஒரு நாள் தாண்டின ஒரு பொணம் கண்ணை திறந்து இருக்குன்னா இவருக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இவருக்கு பயமானது பயங்கரமாக ஏற்படுது. என்னடா இது, இவர் எப்படின்னா டாக்டர்கிட்ட சொன்னாலும் டாக்டர் நம்ப போகிறதும் கிடையாது. இதை போய் அவர் யார்கிட்டன்னு சொல்ல முடியும்? உடனே என்ன பண்ணுறாரு, இவர் வந்து இந்த பாடியை வந்து அட்டாப்சி பண்ணுறதுக்காக கொண்டு போகிறாரு. அப்போ என்ன ஆயிட்டுன்னா, உடனே வந்து சுப்பையாவுக்கு ஒரு ஃபோன் வருதுங்க. என்ன ஃபோன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மனைவி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அவங்க ஃபேமிலிக்குள்ளேயே. என்னென்னா, அவங்க மனைவி ஃபோன் அடித்து, என்னங்க நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா அவர் அவ்வளோ வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்திருக்காரு. அது போக எந்த ஃபேமிலி ஃபங்க்ஷன் போகாததுக்கு முக்கிய காரணம் வந்து ஒன்று இந்த வேலை பார்க்குறதுனால ஒரு மாதிரி பேசுவாங்க, இன்னொன்று வந்து குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவங்க மனைவியை வந்து ஏளனமாக பேசுகிறதா இருக்கட்டும். அந்த மாதிரி நிறைய பேர் அவங்க சொந்தக்காரங்களே பேசுவாங்களாம். ஸோ இப்போ வந்து அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் அடித்து யார்கிட்ட, சுப்பையாட்ட சொல்கிறாங்க. சுப்பையாக்கு என்ன பண்ணனே தெரில. அவருக்கு வந்து இந்த கண்ணு திறந்தது எல்லாத்தையும் வந்து மறந்துட்டார். அவரோட நினப்பு ஃபுல்லாக பொண்டாட்டி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளான்னு. ஏன்னா இவரே அந்த வருத்தத்தில் தாங்க நிறைய குடிப்பாராம். ஆனால் வெளியே ஆம்பளை பசங்க காட்டிக்க மாட்டாங்கல்ல, ஸோ அதனால் அவரும் காட்டிக்கலையாம். இதுக்கப்புறம் இந்த மாதிரி நியூஸ் வந்துட்டு டாக்டர்கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஏன்னா டாக்டருக்குமே தெரியும் சுப்பையாவை பற்றி. ஏன்னா இவர் நிறைய வருஷம் வேலை பார்க்குறதுனால டாக்டருக்குமே தெரியும் இந்த மாதிரி சுப்பையாவுக்கு ஃபேமிலி இருக்குது, அதுபோக அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாமே தெரியும். என்னங்க நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு டாக்டர் வந்து இதை நான் பார்த்துக்கிறேன், அசிஸ்டண்ட் ஒருத்தனை வர சொன்னால் அவனை வச்சு நான் பார்த்துக்கிறேன், நீ வந்து உன் பொண்டாட்டியை போய் பாருன்னாங்க. ஒரு காலைல 6-7 மணி இருக்குங்க. இவர் உடனே வெறுவெறுன்னு வீட்டுக்கு போயிட்டார். வீட்டுக்கு போனோட்டி இவருக்கு ரொம்பவுமே சந்தோஷத்தில் ஆள் துள்ளி குதிக்காருங்க. குதிச்சுட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, வாங்கங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக்அப் பண்ணிடுவோம் அப்படிங்காங்க. அப்போ என்னென்னா, இதே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தானே வரணும். ஸோ இவர் வந்து நான் குளிச்சு கிளம்பிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவர் குளிச்சு கிளம்புறதுக்கு போகிறாரு. அப்போ சட்டையை கழட்டும் போது தான் பாக்கெட்டில் அந்த இடுப்பில் கட்டியிருந்தது இருக்குதுங்க. இப்போ கூட இவர் என்ன பண்ணியிருக்கலாம், அதை வந்து ஒன்று யாருக்கிட்டையாவது ஒப்படைச்சிருக்கணும், இல்லை அவங்க ஃபேமிலியிலேருந்து யாரும் வரலான்னாலும் போலீஸ்டையாவது ஒப்படைச்சிருக்கணும். இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, பீரோலுக்குள்ளே வச்சு பூட்டிடுறாருங்க. பீரோலுக்குள்ளே வச்சு பூட்டினோட்டி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் குளிச்சு கிளம்பி வந்துட்டு 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. இந்த மாதிரி கன்ஃபார்ம் ஆகிட்டு இவங்க ஃபேமிலி எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாங்க. அதாவது இவருடைய தம்பியுடைய பையன் தான் நம்ம சுரேஷ், நம்மளுடைய சப்ஸ்கிரைபர். அவர் தம்பி ஃபேமிலி எல்லாருக்கிட்டையும் சொன்னாட்டி எல்லாத்துக்குமே ரொம்பவுமே சந்தோஷம். எல்லாருமே வீட்டுக்கு வராங்க, வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க, நிறைய ஹார்லிக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. இவருக்குமே ரொம்ப சந்தோஷம். குடி எல்லாத்தையும் ஓரளவு அப்படி ஸ்டாப் பண்ணிட்டாரு. பொண்டாட்டியை நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிறாரு. இதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அந்த பாடி அட்டாப்சி பண்ணியாச்சு. அட்டாப்சி பண்ணி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் வந்துட்டாங்க. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்டையும் கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுக்கப்புறம் கூட அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்டு கொடுக்கும்போது கூட அந்த இடத்துல தான் சுப்பையா வந்து இருக்கிறாரு. இருக்கும்போது அப்போ கூட அந்த ஒரு இடுப்பில் கெட்டிருந்த அந்த தங்கம் இருக்குது தெரியுமா, அதை வந்து அவர் கொடுக்கணும்னு தோணலைங்க. ஸோ இதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, இரவு நேரத்தில் இவர் வேலைக்கு போயிட்டாரு. இவங்க மனைவி என்ன பண்ணுறாங்கன்னா, பீரோவில் ஒதுங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்க வச்சுட்டு இருக்காங்க. ஒதுங்க வச்சுட்டு இருக்கும்போது அந்த பீரோலுக்குள்ளே பார்க்கும்போது அந்த இடுப்பில் கெட்டுற அந்த தங்கம் இருக்குங்க. இதை பார்த்த உடனே தெரிஞ்சு போச்சு, இது நம்ம கணவர் அன்னைக்கு கொடுத்ததில்ல அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க ப்ரெக்னெண்ட்டாக வேற இருக்காங்க தெரியுமா. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இதை வந்து ஏதாவது பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு யோசிக்கிறாங்க. ஆனாலும் அவங்களுக்கு வந்து எப்படின்னா ஒரு ஆசை வருது, நம்மளாம் இதை எப்படி போட்டுலாம் நம்ம வாழ்க்கையில் போட்டு பார்க்க முடியாது. அவங்களுக்கு வந்து இது திருடணும், இதை நம்ம வச்சுக்கணுங்கிறது ஆசை கிடையாதுங்க. இதை நம்ம ஒரு தடவை போட்டு பார்க்கலாமே,
போட்டு பார்த்துட்டா நமக்கு ஒரு நல்லா இருக்குமே, நம்மலாம் இதை வாழ்க்கையில் போட்டதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து, ஏன்னா அவங்க வந்து தாலிக்கொடி கூட மஞ்சக்கயிறில் கட்டி தான் இருக்காங்க. அந்த லெவலுக்கு ஒரு வறுமையான ஃபேமிலி தான் சுப்பையாவோட ஃபேமிலி. ஓகேவா? ஸோ என்ன பண்ணுறாங்க, இதை போட்டு பார்ப்போமேன்னு சொல்லிட்டு போட்டு பார்க்குறாங்க. அதை போட்டுக்கிட்டே ஒரு நாள் ஃபுல்லாக இருக்காங்க. இருந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் பயங்கரமான ஒரு அமானுஷ்யமான விஷயம் ஆரம்பிக்க போகுது. ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்கள், ஒரு அமானுஷ்ய ஆத்மாவுக்குள்ள ஒரு பொருளை எடுத்துகிட்டு வந்தால் அது எந்த லெவலுக்கு பெரிய பாதிப்படையும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம வீடியோவில் நிறைய பேசியிருக்கோம். ஆனால் இது எதுவுமே தெரியாமல் அதே மாதிரி அந்த பாடியோட பொருளை எடுத்து தான் பயங்கரமான அமானுஷ்யத்தில் மாட்டிக்கிட்டாங்க. அதுவும் அந்த குடும்பமே சந்தோஷமாக இருக்கிற ஒரு நிலைமையில. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடுப்பில் உள்ளது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. ஏன்னா நகைங்கிறது யாருக்குனாலும், அது வந்து பொண்ணுங்களுக்கு மேக்ஸிமம் நகைனாலே ஒரு ஈர்ப்பு வந்துடும். ஸோ அந்த நகை மேலே நல்ல ஒரு ஆசை வந்துட்டு இவர் வந்து போட்டுட்டு இருக்காங்க. போட்டுட்டு இருந்தோட்டி இவர் வந்து வீட்டுக்கு வர்றாரு. யார்? சுப்பையா. வீட்டுக்கு வரும்போது அவர் மனைவி இருந்துக்கிட்டு சுப்பையாட்டையும் காட்டுறாரு. என்னங்க பாருங்கள், எனக்கு இது அழகாக இருக்குல்ல, நம்ம குழந்தைக்கு சேர்த்தாப்புல கெட்டின மாதிரி இருக்குங்க அப்படி இப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து அவ்வளோ எக்ஸைட்மெண்ட். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இதில் என்னடா இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பல வருஷமாக குழந்தை இல்லாமல் அப்போ குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த நியூஸ் வரும்போது எவ்வளோ ஒரு இதாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஒரு நாள் இரவு நேரத்தில் அதை கலட்டி வந்து ஒரு இடத்துல வச்சுட்டாங்க. வச்சுட்டோட்டி தூங்கிட்டாங்க. தூங்குனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, மறுநாள் காலையில் விடியுது. இவங்க மனைவியோட நடவடிக்கைங்கிறது சுத்தமாக சரியில்லைங்க. அதாவது என்னென்னா, பித்து பிடிச்சாப்புல இருக்காங்க. அதாவது பேய் பிடிச்சிட்டுன்னு நம்ம சொல்லிட முடியாது. அதுக்கு பதிலாக பித்து பிடிச்சா எப்படி இருக்கும், அதாவது என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் அப்படி ஏதோ ஒரு நினப்பில் இருக்காங்க. ஒரு வேலையும் பார்க்காம இப்போ பாத்திரம் கழுவுனா கூட எதையோ யோசிச்சுட்டு வேலை பார்க்குறாங்க. அந்த மாதிரி பித்து பிடிச்சாப்புல இருக்காங்க. இவர் சுப்பையாவுமே கொஞ்சம் கொஞ்சமாக நோட் பண்ணுறாரு, நம்ம மனைவி ஏன் இப்படி ஒரு மாதிரி மாறிட்டே வரா. ஏன்னா வாய் கொடுத்து கூட இவர்கிட்ட பேச மாட்டேங்காங்க. இவர் ஏதாவது 10 வார்த்தை பேசினா ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. இவங்களுக்கு என்னன்னே தெரிய மாட்டேங்குது. ஏன்டா நம்ம மனைவி இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு சுப்பையாவுக்கு வந்து ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் இரவு சுப்பையா வந்து சீக்கிரம் வந்துட்டாருங்க. ஏன்னா இப்போ வந்து அன்டயத்தில் போக மாட்டார். இன்னொரு ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி ஒரு ஆளை வச்சுட்டாரு. பிகாஸ் முன்னாடி வந்து வீட்டில் இருக்க மாட்டார். மேக்ஸிமம் வீட்டில் இருக்கதே ரொம்ப கம்மி தான். சாப்பாடு கூட அந்த பிணவரையில் தான் வச்சு சாப்பிடுவாருன்னா பார்த்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் உள்ள ஆள். ஆனால் இப்போ மனைவி ஒத்தில வீட்டில் இருக்கா, நம்ம மனைவிக்கு துணையாக இருக்கணும்னு சொல்லிட்டு சுப்பையா வந்து வீட்டில் இருக்காருங்க. அப்படி வீட்டில் இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, இவங்க மனைவி வந்து பக்கத்தில் தான் படுத்திருப்பாங்க. திடீர்னு முழிச்சு பார்க்குறாங்க, பக்கத்தில் படுத்திருக்க மனைவியே காணும். என்னடான்னு பார்த்தா இவங்க மனைவியோட கொலு சவுண்டு மட்டும் கேட்குதுங்க. ஐயோ இவ எங்கே போனாலும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சுப்பையா எந்திச்சு போய் தேடி தேடி பார்க்குறாங்க. எங்கேயுமே ஆளை காணுங்க. வாசலில் பார்க்குறாங்க எல்லாமே. அப்போது பின் வாசல் உண்டுங்க இவங்க வீட்டுக்கு. பின் வாசல் திறந்தா அங்கே ஒரு சின்ன இடம் மாதிரி மண்ணு தான் இருக்கும். அதில் ஒரு 4-5 மரம் அந்த மாதிரி தான் இருக்குமாங்க. இவங்க பின் வாசலில் போயிட்டு இப்படி வானத்தையே பார்த்துட்டு நிற்காங்களாம். யார்? அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற அவங்களுடைய மனைவி. இவருக்கு பார்த்த உடனே ஒன்றுமே ஓடலை. இவர் என்ன பண்ணுறாரு, டக்குன்னு என்னாச்சுமா என்னாச்சுமா என்னாச்சுமாங்க டக்குன்னு திரும்பினாங்க பாருங்கள். இவருக்கு பயங்கரமான பயமாயிட்டு. என்னடா, ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்கள், இவரே பயந்து பயந்து தான் கிட்ட போகிறாரு. போயிட்டு என்னாச்சுமான்னு சொல்லி டக்குன்னு இது பண்ணணும். சட்டார்னு திரும்பிட்டு இவருக்கு பயம் தாங்க முடியல. அந்தளவு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு, இந்த டயத்தில் எதுக்கு இங்கே வந்துட்டுருக்கு அப்படின்னு கேட்குறாரு. இவர் வந்து திட்டலை. பிகாஸ் பொண்டாட்டி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா, இந்த டைமில் திட்டலாம் கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த டைமில் என்னமா பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோட்டி, ஒன்றும் இல்லைங்க வாங்க போவோம்னு சொல்லிட்டு இவங்க படுத்துட்டாங்க. படுத்துட்டி மறுநாள் காலையில் எந்திரிச்சோட்டியும் இவர் வந்து கேட்குறாரு, யார்? சுப்பையா வந்து, நீ வந்து ஏன் இப்படி ஒரு மாதிரி நடந்துக்கிற, உன் நடவடிக்கையே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்டோட்டி அவங்க மனைவி இருந்துக்கிட்டு இல்லைங்க ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, சுப்பையா இருந்துக்கிட்டு ஏதோ இவளுக்கு உடம்பு சரியில்லை போல அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போவோம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது அவங்க மனைவியும் இருந்துக்கிட்டு அவங்க அப்படி ஏதோ ஒரு நினப்பில் இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போயாச்சு. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டு இல்லை எல்லாமே நல்லா தான் இருக்குது, கொஞ்சம் ஒழுங்காக சாப்பிட மாட்டேங்காங்க, இந்த டைமில் சத்து ரொம்ப வேணும், நல்லா சாப்பிட சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் சுப்பையாவுக்கு வந்து இவங்களுக்கு நல்லா நம்ம சாப்பாட தானே செய்கிறாங்க, அப்போ ஏன் சத்து இல்லைன்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து ஒரு டவுட்டு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம், பக்கத்தில் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்த இவங்களுடைய மனைவியோட குணம்லேருந்து மூஞ்சி ரியாக்ஷன்லேருந்து எல்லாமே மாறுது. இல்லை கோயிலுக்குலாம் வேண்டாம், எனக்கு வீட்டுக்கு போகணும். ஏன்னா வாரம் வாரம் வெள்ளி செவ்வாய்னா கோயிலுக்கு ஓடக்கூடிய ஆளுங்க, அந்த மாதிரி ஒரு இருக்கிற ஒரு ஆள். ஏன்னா குழந்தை வேணும்னு சொல்லி இவங்க ஏறாத கோயில் கிடையாது, எதுவும் கிடையாது. பக்கத்தில் உள்ள கோயிலுக்கெல்லாம் அடிக்கடி போவாங்களாங்க. ஸோ வரமாட்டேன்னு சொல்கிற சுப்பையாவை மெனக்கெட்டு கூப்பிடுவாங்களாம், என்னங்க கோயிலுக்கு வாங்கன்னு. இப்போ சுப்பையாவே கோயிலுக்கு போவோன்னு கூப்பிடுறாரு. ஆனால் அவங்க மனைவி இருந்துட்டு வரமாட்டேங்காங்க. இவருக்கு என்னடா இவர் கோயிலுக்கு கூட வரமாட்டேங்கா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒன்றுமே புரியலை. அப்புறம் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, சரிம்மா இவ்வளோ தூரம் வந்துட்டோம்ல வா போன்னுட்டு அவங்க இருந்துட்டு நான் வரமாட்டேன்
வரமாட்டேன், எனக்கு வீட்டுக்கு போனேன், எனக்கு வீட்டில் வேலை இருக்குது, நான் வீட்டுக்கு போனேன், வீட்டுக்கு கூட்டு போவியா மாட்டியா அப்படின்னு சொல்லி கத்திட்டாங்களாங்க. சுற்றி எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சுப்பையாவுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு. ஏன்னா ஹாஸ்பிட்டலில் எல்லாத்துக்குமே சுப்பையாவை மேக்ஸிமம் தெரியும். அந்த இடத்துல வச்சுட்டு வீட்டுக்கு கூட்டு போவியா மாட்டியான்னு கத்தும் போது சுப்பையாவுக்கு எப்படி இருக்கும்? அவர் மனசு உடஞ்சி விட்டார். அது போக இப்படியா நம்ம பொண்டாட்டி பேசுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க மேலே ரொம்பவுமே கோவத்தில் என்ன பண்ணுறாரு, வா வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு இவர் பேசவே இல்லைங்க. இவர் என்ன பண்ணுறாரு, வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போனதுக்கப்புறம் பயங்கரமாக திட்டுறாரு. உனக்கு என்ன அவ்வளோ துமுறாயிட்டா? நானும் சரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு பொறுமையாக போனால் வர உன் நடவடிக்கையே சரியில்லை, என்ன ஓவராக பண்ணிகிட்டு இருக்க அப்படி இப்படின்னு நோட்டி அவங்க பொண்டாட்டி இருந்துக்கிட்டு டக்குன்னு என்ன பண்ணுறாரு, சட்டையை பிடிச்சிட்டாங்களாங்க. சட்டையை பிடிச்சி செவுத்தோரமாக வச்சுக்கிட்டு உன்னை நான் விட மாட்டேன்னு அன்னைக்கே சொன்னேன், உன்னை நான் விட்டவே மாட்டேன்னு சொல்லி ஆக்ரோஷமாக மாறுறாங்க. என்னன்னா முட்டிக்கிட்டிலாம் தலைவிரி கோலத்தில் பயங்கரமான ஒரு ஆக்ரோஷ நிலைமையில போகிறாங்களாங்க. இதை பார்த்து சுப்பையாவுக்கு பயம் தாங்க முடியல. அது போக அவருக்கு தெரிஞ்சு போச்சு, அன்னைக்கு அந்த பிணவரையில் நம்மளை ஒரு அமானுஷம் வந்து டிஸ்டர்ப் பண்ணிச்சு, அந்த அமானுஷம் தான் வந்திருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு பயங்க. அப்போ தான் சுப்பையா நோட் பண்ணுறாரு, அந்த இடுப்பில் வந்து அதை கெட்டிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த பொருள்னால தான் ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதை வந்து மெல்ல இவங்க தூங்குற நேரம் கழட்டுறாங்க. கழட்டும் போது என்ன ஆகுதுன்னா, இவங்க கரெக்டாக அந்த இடுப்பில் இருந்து கழட்டுறாங்க, கரெக்டாக கையை பிடிக்கிறாங்க. என் பொருளை என்கிட்டே வச்சிரு அவங்க மனைவி அப்படியே ஆக்ரோஷமாக கையை பிடிச்சி முறிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாங்க. இவர் கையெல்லாம் பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சிட்டான். இவருக்கு வந்து என்ன பண்ணனே தெரியல. உடனே என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வீட்டை பூட்டிட்டாங்களாங்க. இவருக்கு வந்து என்ன பயம்னா, ஐயோ நம்ம பண்ண தப்புனால தான் இப்படி நடந்துட்டோம். இவங்க மனைவி வேற ஆல்ரெடி ப்ரெக்னெண்ட்டாக வேற இருக்காங்க. ஐயோ புள்ளத்தாச்சி பொம்பளையாச்சு, இவ்வளோ வருஷங்கள் கழிச்சு இப்போதான் நம்ம குடும்பத்துக்கு வந்து நல்ல விஷயங்கள்லாம் நடக்குது, இந்த டைமில் இப்படி நடக்கணுமா, இதை நான் என்ன பண்ணனே தெரியலேன்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்பவுமே பயத்தில் உடனே என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய தம்பி கடிக்கிறாருங்க. யாருக்குன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் சுரேஷ் இருக்கார் தெரியுமா குவைத்தில், அவருடைய அப்பாவுக்கு அடிக்கிறாருங்க. அப்போ அவர்கிட்ட வந்து நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய அமானுஷ விஷயம் நடந்துட்டு இருக்குனே வீட்டில், இந்த மாதிரி இவன் நடந்துக்கிறான், அந்த இடுப்பில் வேறு இதை போட்டிருக்கான்னு நோட்டி. அப்போது அவங்களுக்கு வந்து என்னென்னா எல்லாத்துக்குமே பயம், ஆல்ரெடி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், இந்த டயத்தில் இப்படி நடக்கணுமான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சாமியார்கிட்ட போகிறாங்க. அப்போது இவங்களை வந்து கண்டிப்பாக வெளியே கூட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சுப்பையாவுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. அப்போ சுப்பையாவுடைய தம்பியும் நம்ம சப்ஸ்கிரைபரான சுரேஷும் வந்து போகிறாங்க. அப்போ போயிட்டு அந்த சாமியார்கிட்ட நடந்த விவரத்தெல்லாம் சொல்லி சாமியாரை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டு தான் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஆத்மா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுற விதத்தில் ஒன்று நடக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சாமியார் வந்தோட்டியே அந்த பொண்ணு வந்து ரொம்பவுமே கொடூரமாக மாற ஆரம்பிக்கிறேன். என்னென்னா, யாரும் என் கிட்ட வராதிங்க, என் கிட்ட வந்தீங்கன்னா கத்தி எடுத்து வயிற்றுல குத்திடுவோம், கத்தியோட நிற்கிதுங்க. இவங்களுக்கு என்ன பண்ணனே தெரியல. ஏன்னா ஆல்ரெடி ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்காங்க. இந்த டயத்தில் கத்தி எடுத்து வயிற்றுல குத்திடுவேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படி யாருக்கிட்ட வராதிங்க. அப்போ அந்த சாமியாருக்கு தெரிஞ்சு போச்சு, இது ஒரு பயங்கரமான ஒரு கோர ஆத்மா தான் இவங்களை வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஆத்மாவை எப்படியா போக வைக்கணும்னு சொல்லிட்டு நிறைய அந்த தீர்த்தம் இருக்குது தெரியுமா, கோயில் தீர்த்தம், அந்த தீர்த்தத்தை எடுத்து தெளிக்காங்க. டக்குன்னு அந்த சுப்பையோட மனைவி வந்து ஒரு மாதிரி ஷேக் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டைமில் போய் டக்குன்னு பின்னாடி 2 பேர் கையை பிடிச்சிட்டாங்க. கையை பிடிச்சதுக்கு அப்புறம் வந்து இது ஆத்மா வந்து நீ யார் என்னன்னு கேட்கும்போது தான் சொல்கிறாங்க, என்னென்னா இவங்க வந்து ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்களாங்க. அப்போ வந்து ஆல்ரெடி அல்பாயுஸில் போன ஆத்மா எவ்வளோ கொடூரமாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த ஆத்மாவுடைய பொருளை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அப்போ தன்னுடைய பொருளுக்காக தான் அந்த ஆத்மா வந்து வந்திருக்கு. அவர் கணவர் வந்து ஆசையாக வாங்கி கொடுத்ததாங்க அந்த இடுப்பில் மாட்டுறது. அப்போ அந்த பொருளை இவர் களவாண்டனால அதுக்கு பழிவாங்கிறதுக்கு தான் இவர் வந்திருக்காரு. அது இந்த ஆத்மா வந்து எப்படிடா பிடிச்சிருக்கும் இவங்கள அப்படின்னு யோசிக்கலாம். இவர் அந்த பொருளை எடுத்துட்டாரு தெரியுமா, அதுக்கப்புறம் தான் இவரை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு தான் அன்னைக்கு நிறைய அந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அந்த பிணவரையில் வச்சு நிறைய விஷயம் நடந்துச்சு தெரியுமா, அது எல்லாமே அந்த ஆத்மா வந்து உண்மையிலுமே அந்த ஆத்மா தான் பண்ணியிருக்கு. இது வந்து சுப்பையாக்குமே தெரியும். ஆனாலும் அவருக்கு வந்து தைரியம் கொஞ்சம் ஜாஸ்தினால இப்படி இருந்திருக்காரு. ஆனால் இவங்க மனைவி அப்படி கிடையாது. பார்த்தீங்களா, அந்த நகையை எடுத்து அவங்க மாட்டி பார்க்கணும்னு பார்க்கும்போதே அந்த ஆத்மா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மனைவியை பொசஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு அதை வச்சு அவங்க மனைவியோட உடம்புல வந்து வாழ்ந்துட்டு இருக்குங்க. இதெல்லாம் வந்து அந்த சாமியார்கிட்ட வந்து அந்த ஆத்மாவே சொல்லிட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே. அப்புறம் அந்த சாமியார் நிறைய மந்திரங்களை சொல்லி நிறைய பூஜைகளை பண்ணி அந்த ஆத்மாவை வந்து ஓட்டிட்டாங்க. அதாவது நம்ம புதிய அமானுஷ கதைகள் சேனல்கார் இருக்கார் பாருங்க, அவரும் வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தான் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாமே நான் ரீசெண்டாக தான் பார்த்தேன். இங்கே நாகர்கோயில் எங்கள் ஊர்கிட்ட தான் இருக்காரு. பரவாயில்ல, இவர் நிறைய இந்த மாந்திரிக வேலையெல்லாம் பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தோணுச்சு. ஸோ அந்த மாதிரி நிறைய மாந்திரிகங்கள்லாம் பண்ணி தான் வந்து இந்த ஆத்மா வந்து விரட்ட ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா,
இருந்துச்சுன்னா அந்த ஆத்மா இருந்துட்டு நான் போக மாட்டேன் வைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். அப்போ இருந்துட்டு இந்த சுப்பையா இருந்துட்டு சொல்லியிருக்காரு, என்னை மன்னிச்சிருமா, உன் பொருள் எடுத்தது தப்புதாம்மா, என் பொண்டாட்டி இப்போ தான் பல வருஷம் கழிச்சு ப்ரெக்னென்ட் ஆயிருக்கா, இவள் பிள்ளைத்தாச்சி பிள்ளை, இவளை இப்படி நீ பண்ணாதன்னு சொல்லி ரொம்பவுமே கெஞ்சி கேட்டு, அது போக இவங்க நிறைய இந்த தாந்திரிக வேலையெல்லாம் பார்த்து அந்த ஆத்மாவை வந்து வெளியே எடுத்துட்டாங்க. வெளியே எடுத்ததுக்கப்புறம் இந்த பொருளை எடுத்து இவர் என்ன பண்ணுறாருன்னா கோயில் உண்டியலில் போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. ஆனால் அந்த சாமி இருந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க குடும்பத்து ஆட்கள்கிட்டே ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே என்ன பண்ணுறாரு சுப்பையா, ஹாஸ்பிட்டலுக்கு போய் இந்த பொண்ணோடைய குடும்ப ஆட்கள் ரீசெண்டாக வந்து பாடியெல்லாம் வாங்கிட்டு போனாங்கன்னு சொன்னேன் தெரியுமா, அந்த குடும்ப ஆட்களை தேடி கண்டுபிடிச்சி அவங்க கையிலேயே போய் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி அவங்களுடைய உடம்புல இருந்துச்சு, நான் பார்த்தேன், அதை எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்லி அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி கொடுத்துட்டு வந்துட்டாருங்க. கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் இவங்க ஃபேமிலிக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை. இவங்க ஒய்ஃபுக்கு வந்து அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நார்மலைஸாக வராங்க. இவங்க ஒய்ஃபுக்கு வந்து இப்போ வரைக்குமே இவ்வளோ விஷயம் நடந்தது தெரியவே தெரியாதாங்க. ஸோ இது எங்கன்னு கேட்டிருக்காங்க. இதை வந்து போய் கொடுத்துட்டீங்களா எது அந்த இடுப்பில் மாட்டுற அந்த தங்க இருக்கும் பாருங்கள், அதை வந்து கொடுத்துட்டீங்களான்னு கேட்கும்போது இந்த மாதிரி நான் வீட்டிலேயே கொடுத்துட்டேம்மா அப்படின்னு வந்துட்டு அவங்க ஒய்ஃபுக்கும் நல்ல சந்தோஷம். இப்போ அந்த குழந்தையும் பிறந்திருக்கு, அவங்களுக்கு வந்து பெண் குழந்தை பிறந்து அது வந்து இப்போ ஸ்கூலுக்கே போக ஆரம்பிச்சிட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அவங்க குடும்பம் ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த ஒரு சின்ன ஒரு பொருளுக்கு ஆசைப்பட்டு இவர் பண்ண ஒரு தப்பு எந்த லெவலுக்கு பெரிய அமானுஷ கொடூரங்கள்லாம் அவர் குடும்பத்துக்கு நடந்து, அதுவும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது அந்த டைமில், பல வருஷம் கழிச்சு நல்லது நடக்க போகிற அந்த டைமில் இவரை போட்டு எப்படி பாடாப்படுத்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் அவங்க பெரியப்பா வந்து இப்போ ரொம்பவுமே மாறி குடிக்க எதுவும் மாட்டாராம், கோயிலுக்கு போகிறாராம், பொண்ணை நல்லா பார்த்துக்கிறாராங்க. இவருக்கு என்னதான் வயசு கூட வயசாக இருந்தாலும் பொண்ணு அந்த லெவலுக்கு பார்த்துக்கிறாராம். அதுக்கப்புறம் வந்து சுரேஷுக்குமே வேலை கிடச்சி குவைத்துக்கு போயிட்டாரு. ஸோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நம்ம வீடியோவை அடிக்கடி பார்ப்பாராம். இதை வந்து என்கிட்ட வந்து தெரியப்படுத்தினாருங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கோ இல்லை உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் அமானுஷ உண்மை சம்பவங்கள் நடந்துருச்சுன்னா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் நம்மளை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுபோக இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அந்த சுப்பையா மற்றும் அவங்க மனைவி அவங்க குடும்பத்துக்கே நடந்த அந்த அமானுஷ சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இன்னொரு ஒரு திகில் அமானுஷ உண்மை சம்பவத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.